இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூலை 2026 எத்தகைய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஆண்டு கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டுக்கு மாறக்கூடிய கிரகம் குரு, சனி, ராகு, கேது. அதே மாதிரி மாத கிரகமாகிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இதெல்லாம் எப்படி ஒரு அமைப்பு வந்து விருச்சிக ராசி கொடுக்குதுங்கிறத சயின்டிபிக் அடிப்படையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குரு பாருங்க 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றார். எப்போ 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாரோ அதே ரொம்ப நல்ல விஷயம். ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குழந்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் அருமையான விஷயம். சனி 5ல் இருந்தாலும் குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னால சில மேன்மை, குழந்தைகளால கொஞ்சம் அதிருப்தி போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பு. அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு நம்ம கொடுக்குது. அவங்கனால சில அனுகூலங்கள், நற்செய்தி கிடைக்குதுங்கிற மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ராகு வந்து 4ஆம் இடத்திலும், கேது வந்து 10ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறதுனால வேலை தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பு கண்டினியூ தான் ஆகும். என்னைக்கு என்ன வெடிக்க போதோ, எந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்படி மாறப்போதோ, இதெல்லாம் வைத்து இந்த ராகு கேதுகள் 4, 10 இருக்கும் பொழுது வேலை, தொழில், இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியோ, ஒரு ஸ்திரத்தன்மையோ, ஒரு நிலைத்த தன்மையோ இல்லாமல் அவங்களுக்கு வந்து உடல்நல கோளாறாக இருக்கலாம். தாயாருக்கு இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வில்லங்கம் வரலாம், வண்டி வாகனத்தில் அப்பப்போ சேதாரமாகி அதுக்காக சர்வீஸ் விட்டு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கலாம். தொழிலில் வந்து மேன்மை பெற முடியாமல் ஒரு சரி பண்ணோம்னா இன்னொன்று பிரச்சனை வந்துடுது, இன்னொரு பிரச்சனையை சரி பண்ணோம்னா இன்னொன்று வந்துடுதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு அமைப்புகள் வந்து நம்ம அதில் வந்து இன்வால்வ்டாகவே ஒரு ஃபோக்கஸாகவோ சில மெனக்கெடுதலாகவோ இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்க தான் செய்யும். ராகுகேதுகள் 4, 10 விலகிற வரைக்கும் இந்த அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் குரு பார்வை இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு சமாளிக்கிறதுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்குலாம் இப்போ எப்படி சமாளிக்கலாம், எப்படி இதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஹோப் அண்ட் கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போன மாதம் ஜூன் மாதம் நடந்துருச்சுங்க. ஸோ அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ கிளாரிட்டி வந்துடும். அடுத்தது என்ன செய்யலாங்கிற ஒரு பிளானு, ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு, இது எல்லாமே பெறக்கூடிய ஒரு அடித்தளமான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கு 2026 ஜூலை மாதம் வருதுங்க. அதே மாதிரி மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய ராசி அதிபதியாகிய செவ்வாயை 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால தனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக முடிச்சுக்கிறது, நம்மளுடைய மைண்ட் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு என்னென்ன விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் இதனால் ஆர்கியூமெண்ட்ஸு, கருத்து வேறுபாடுகள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சில விஷயங்கள் வந்துட்டு போகலாம். கொஞ்சம் நீங்கள் அடக்கி வாசிக்கணும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கோபதாபங்கள் கூடாது, குடும்பத்தில் நிம்மதியை கெடுக்கும், அந்த அன்னோனியத்தை கொஞ்சம் குறைக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ கலப்பு திருமணம், வேற ஒருத்தரோட திருமணம் வர்றது, கலப்பு திருமணம் ஆகிறது, அல்லது ஒரு காதல் வருவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது நல்லா பாசிட்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி ஆகிய சூரியன் எப்படி இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்துலேயே குருவோடு சேர்ந்துருக்கிறது அருமை. அப்பா மூலமாக நல்ல விஷயங்கள், அப்பா தொழிலுக்குள்ள நாம போகிறது, அப்பா கிட்ட இருந்து பூர்வீக சொத்து வருது, தாத்தா சொத்து வருவது, அடுத்து நம்ம யோகமா அரசு உத்தியோகத்தில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது டக்குன்னு ஒரு கிளிக் ஆகுறது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இப்போ தொழில் ஸ்தானாதிபதியே குருவோடு சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தொழில் மேன்மை, வேலையில் பயங்கரமான முன்னேற்றம், எதிர்பார்த்திருக்கிற சேஞ்சஸ் நமக்கு கிடைச்சிதுங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு ஜூலை மாதம் வருது. சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு இருக்கிறார். அதே சமயத்தில் அடுத்த வரக்கூடிய அந்த புதன் பாருங்க 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு படிக்கணும்னு நினச்சி அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்று அதில் வந்து விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 9ஆம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்துக்கு சூரியன் குரு வருவதும், 2 ராஜயோக அதிபதி யாரு, விருச்சிக ராசிக்கு சூரியனும் குரு தான், அவங்களும் நல்லா இருக்காங்க. சந்திரனோட வீடுங்கிற 9ஆம் இடத்துக்கு வராங்க.
8ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கிறார். கொஞ்சம் பணம் வர வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு வேணுங்கிற விஷயம் பண்ணிட்டாலும் நான் குடும்பத்திலையும் மற்ற நண்பர்களிடையே கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைக்கணும். அது மாதிரி நல்ல ஒரு மிக்சடான அமைப்புகளும் முன்னேற்றம் உள்ள ஒரு அமைப்புகளும் உள்ள ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி ஜூலை மாதம் 2026 அமைகிறது. இது வந்து பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எது மாற வாழ்க்கை கிரக அமைப்புகள் இருக்கு. நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, நீங்க வந்து அனுஷ நட்சத்திரமா, கேட்ட நட்சத்திரமா அல்லது விசாக நட்சத்திரமா பொறுத்து பலன்கள் மாறி அதுல இருந்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்க ஜாதகத்தை போட்டு அதுல நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்கு, நடக்கக்கூடிய அடுத்த வரக்கூடிய 3 மாதம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் இருக்கு எப்படி இருக்கு, எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா பிரைவேட்டா, எது மாதிரி விஷயங்களை நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவா ஜாதகத்துல பார்க்கும் பொழுது இப்ப நம்ம பேசின கோச்சார் அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில தெளிவான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி முடிவுகளை எடுத்தா நமக்கு சாதகமா வரும், எது மாதிரி முடிவுகள் நமக்கு சரியா வராது, அதுக்கு நேரங்காலம் என்ன, எப்போ வந்து அந்தந்த டைம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, நமக்கு திருமணம் லேட் ஆகிற அமைப்பா, சீக்கிரம் ஆகிற அமைப்பா, எது மாதிரி திருமணம், திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போக போறோமா, அல்லது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை, எது மாதிரி டைம் இருக்கு, எது மாதிரி டைம்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் இல்லாமையே குழந்தை பெறலாமா, அதே மாதிரி நம்ம உத்தியோகத்தில் எப்போ உயர்வு கிடைக்கும், எப்போ நம்ம வந்து ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், எப்போ நம்ம வந்து அடைக்க வசிக்கலாம், தொழில் எப்போ டெவலப் பண்ணலாம், உங்களுக்கு தொழிலா வேலையா, எது உங்களுக்கு செட் ஆகும், இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய கர்ம பலனை உங்களுடைய ஜாதகமே காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பை தெள்ள தெளிவாக சயின்டிபிக் முறையில பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் பார்த்து மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நமங்களுடைய தோஷங்கள் என்ன, எது மாதிரி விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லது அப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் செயல்படும் பொழுது தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து கரெக்டான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் செய்து அதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு ஸ்டேஜா அடுத்தடுத்த லெவல்ல நம்ம போய் நம்மளுடைய கர்ம வினையை நாமளே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைக்கும் பொழுது எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக ஒரு கிளாரிட்டி பெற்று நம்மளை நாமளே அறிந்து கொண்டு வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியன் ஆகப்பட்டவர் இருக்கிறார், கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும் போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம், இந்த புதன் பகவான்
பகவானாகப்பட்டவர் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் கடந்த ஒரு 15 நாட்களுக்கு மேலாக அந்த இன்ஸ்டால பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ரீல்ஸ் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் தான் போடுறாங்க. எங்களுக்கு எந்த மாற்றமுமே நடக்க மாட்டேங்குது, குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஓஹோன்னு வாழ்வோம் சொன்னீங்களே, எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக இருக்கிறாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கோடீஸ்வரனா இருந்தா கூட அவர்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயங்கள்ல நோக்கிதான் இவர்களினுடைய எண்ணங்கள் இருக்கும். சந்திரன் நீச்சம், அதனால உங்களை ஒரு உயர கோபுரத்திலேயே உட்கார வச்சாலும் கூட கீழே இருக்கிறத மாத்திரம்தான் பார்ப்பீங்களே ஒழிய மேல இருக்கிறத எப்போதுமே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த மனநிலை ஆகப்பட்டது எப்போதுமே நெகட்டிவான விஷயங்களை நோக்கி, பிரச்சனைகளை நோக்கி மட்டும்தான் பயணிக்குமே வழிய முடிந்த பிரச்சனைகளை எப்போதுமே அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்பதான் ஜூன் மாசம்தான் மாறி வந்திருக்கிறாரு. 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதி 9ல இருக்கும்போது உச்சம் பெற்று இருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால இருந்த பிரச்சனைகள் 100% தீர்ந்திருக்கும். ஆனால் அதை எடுத்துக்காம அந்த பிரச்சனைகளையே நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் என்னுடைய மனைவியை இழந்துட்டேன், என்னுடைய கணவரை இழந்துட்டேன், என்னுடைய குழந்தை என்னை விட்டு ரொம்ப தூரமா போய் வெளிநாட்டுல போய் படிக்க போயிடுச்சு, என்னுடைய வருமானம் ஏதோ ஒரு இடத்துல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பழசேதான் நினைச்சிட்டு இருப்பீங்களே ஒழிய புதிதாக மாற்றங்களை பத்தி நீங்க நினைக்கவே மாட்டீங்க. இந்த இடத்துல இந்த ஜூலை மாதம் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் கொடுக்க போகுது, உங்களுக்கு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு இயல்பு நிலையாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில வாய்ப்புகளை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை செஞ்சு தளர்ந்து போயிட்டாங்க. எவ்வளவோ வேலை செய்யறேன், ஆனா அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக அந்த வேலை செய்யறது, ஒருத்தருக்கு அடிமை தொழில் செய்யறதுல இருந்து விடுபட்டு சுயமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு புதிய அமைப்புகள் உங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான், இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடை ரொம்ப ரொம்ப கேஷுவலா, ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அர்ஜென்ட் படுத்தினாலும் அது அவ்வளவு விரைவாக வராமல் ரொம்ப நிதானமான ஒரு முதலீடுகளை ஒரு தகுந்த முறையில கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த கிரகங்கள் இந்த ஜூலை மாதத்துல செயல்பட போகுது. உங்களுக்கு இந்த கிரகங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு. சில பேரு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சொத்தை வித்து நான் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பண்றக்கூடிய வேலை. அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான முழு முயற்சிகளிலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உடல் பலவீனங்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புல சில தடைகள், இது எல்லாமே பெண்களுக்கு இருக்கும். ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் பாத்தீங்கன்னா உடல் பருமன், அடுத்து தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், அதாவது ஒரு உடல் சுகத்துக்காகவும், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மறைமுகமான ஒரு உறவுகளுக்காகவும் இந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதுதான் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராகுவினுடைய ஒரு தன்மை பாத்தீங்கன்னா
அதிகப்படியான ஆசைகளை உருவாக்கி அந்த ஆசைகள் மூலமாக அதிகப்படியான வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல ஆண்களும் பெண்களும் விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் யாரையும் நம்பி இவர்களினுடைய பர்சனல் வாழ்க்கையை சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா அவர்கள் கிட்ட மாட்டிக்கொண்ட ஒரு கதையா தான் இருக்கும். அதாவது அவங்க உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல உங்களை ஈடுபடுத்துறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. இந்த 8 கிரகங்களை விட இந்த ராகு அப்படின்ற ஒரே ஒரு கிரகம் உங்களுடைய வாழ்க்கையவே அழிச்சுக்க கூடிய ஒரு தன்மையில இருக்கு. அதனால இந்த இடத்துல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க அதிகப்படியாக ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னாதான் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார், உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். அதனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து கடைசி நேரத்துல எஸ்கேப் ஆகி வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல இருக்கு. அதனால பெரிய அளவுக்கு நீங்க கவலைப்படாம உங்களுடைய மாற்றங்களை, பாசிட்டிவான ஒரு மாற்றங்களை நோக்கி பயணிக்க ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அங்க தேவையில்லாத வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அங்க வேலை இல்லாத சில தொந்தரவுகள், இது எல்லாமே இந்த வெளிநாட்டுல விருச்சிக ராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.